ஓகே. இதில் பகுபத உறுப்புகள்லேருந்து பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் வந்து 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வருது, விகுதிலாம் லாஸ்ட்டில் வருது, இடைநிலைனா இடையில வர்றது, இல்லை எதிர்மறையாக அமைவது. சந்தி அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது தான் சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வருவது அசை சொல், அதாவது சாரியை. இப்போ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி வந்தனன வா வ இந்த இத்தானது இந்த அன். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது பகுதி, அன்னில் இருக்கிறது விகுதி முடிஞ்சிருக்கா, விகுதியில் முடிஞ்சிருக்கா. அது அன்னுங்கிறதால ஆண்பால் வினைமுற்று விகுதி. அன் சாரியை, அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. இத்து இறந்த கால இடைநிலை, இத்து சந்தி. பகாபதம் அப்படின்னா பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாதது தான் பகாபதம். பகுபத உறுப்பு 6 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6ஆக பிரிக்க முடியாது. இந்த பகாபதம் வந்து 4 வகைப்படும். பகுபதம் வந்து 2 வகைப்படும். பெயர் பகுபதம் வந்து 6 வகைப்படும். இதில் பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகையாக இருக்குது. பெயர்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினைனா நட, வா, படி, வாழ். இடைனா மண், கொள், தில், போல். உரினா உரு, தவ, நனி, களி. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஒரே ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. எழுதினான் அப்படின்னா வினை பகுபதம். பெயர் பகுபதம் வந்து 6 வகைப்படும். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பொறுத்துக பார்க்கலாம். பெயர் பகுபதம்னா பெரியார், வினை பகுபதம்னா வாழ்ந்தான், இடைனா மண்ணு, உரி அப்படின்னா நனி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இடம் வந்து 3 வகைப்படும். இடத்தை பொறுத்து, அமைகிறத பொறுத்து. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிப்பது தன்மை, நம் முன்னாடி இருக்கவர் குறிப்பது முன்னிலை. தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3ஆவதாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள குறிக்கிறது வந்து இடைநிலை. எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. தன்னைனா நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள். முன்னிலைனா நீ கை நீட்டி சொல்கிற மாதிரி வரணும். நீ, நீங்கள், நீவீர், நின், உன், உங்கள். தன்னையும் அல்லாமல் தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் குறிப்பது அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை. கடைசியாக கலைச்சொல் பார்த்துடலாம். சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை. சைல்ட் லேபர்னா குழந்தை தொழிலாளர். டிகிரினா பட்டம். லிட்ரஸினா கல்வி அறிவு. மாரல் அப்படின்னா நீதி. யூனிஃபார்ம்னா சீருடை. கைடன்ஸ்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின்னா ஒழுக்கம். ஸோ தேங்க்யூ. இதோட 7th டேர்ம் 2ஓட இயல் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.